அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. முபஸ்மிலன் முஹம்திலன் முஸல்லியன் முஸல்லிமா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. وقال نبينا صلى الله عليه وسلم أهل القرآن أهل الله وخاصة. صدق الله مولانا العليم. وقال أيضا تبرك بالقرآن فإنه كلام الله وخرج منه. صدق الله وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமதியா பள்ளிவாசல் ஒவ்வொரு வருடமும் விசித்திரமாக வித்தியாசமாக நிறைய நிகழ்ச்சிகளை நடாத்தி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைய ஒரு நிகழ்ச்சி அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, பாராட்டு விழா. யாரையெல்லாம் பாராட்டுகிறார்கள், ஆனால் இவர்களை தான் பாராட்ட வேண்டும் என்பதை இந்த சமதியா பள்ளிவாசலுடைய நிர்வாகம் நமக்கு பெருமையை தேடி தருகிறது மட்டுமல்ல, உலகெங்கும் இவர்கள் பாராட்டப்படக்கூடியவர்கள் என்பதை, பாராட்ட வேண்டியவர்கள் என்பதை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டிய இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிர்வாகத்திலே அல்லாஹ் எல்லா விதமான கயிறுகளையும் பரக்கத்துகளையும் அதிகப்படுத்த வேண்டும். இந்த நிர்வாகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொருந்தி கொள்ள வேண்டும். அடிக்கடி நிறைய நிகழ்வுகளை, இது போன்ற நிகழ்வுகளை வைத்து மக்களுக்கு விழிப்புணர்வுகளையும் அவர்களுக்கு தேவையானவைகளை தேவையான நேரங்களிலே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செயல்களையும் செய்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலிகளை வழங்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னொரு நிகழ்வை கூட எனக்கு மனதிலே படுகிறது. கள்ளக்குறிச்சியிலே இதுவரை ஹிஃபுது மதரசாக்கள் இல்லை, ஆலிம் மதரசாக்கள் இல்லை. ஆண்களுக்கென்று ஹிஃபுல் மதரசாக்கள், ஆண்களுக்கென்று ஜும்ரா மதரசாக்கள் இல்லை. இந்த நிர்வாகத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட ஆசையின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த ஊரிலே ஹிஃபுல் மதரசாக்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் தான் அதற்கு தகுதி என்பதையும் நான் உங்களுக்கு பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி தலைமை பொறுப்புக்கு தகுந்த தலைவர் அவர்களின் மீதும் அவர்களை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் அனைவர்களின் மீதும், அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், உலமாக்கள், சிறார்கள், சிறுமிகள், ஹாஃபிதுகள், ஆலிம்கள், புதிய புதிய ஹாஃபிதுகள், புதிய ஆலிம்கள் வந்திருக்கிறார்கள். அனைவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல கிருபைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவர்கள் ஹாஃபிதுகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் என்று சொன்னால் ரமலான், ரமலான் என்று சொன்னால் குர்ஆன்.
குர்ஆன் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அது குர்ஆன். குர்ஆனுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000 மோஜிசாத்துக்கள் 1000 மோஜிசாத்துக்கள் குறிப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட மோஜிசாக்களில் முதன்மையானது குர்ஆன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் ஹாஃபிதுகள். நமக்கு முன்னால் 2 ஹாஃபிதுகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். 14 வயது ஹாஃபிதுகள். வெளியிலே பார்த்தால் இந்த 14 வயதுல இருக்கிறவங்க வேட்டி கட்ட கூட தெரியாம இருப்பாங்க. அவங்க தலப்பா கட்டிட்டு உட்கார்ந்திருக்காங்க. அல்லாஹ் அவர்களை கபூல் செய்ய வேண்டும், அவர்களின் பெற்றோர்களை கபூல் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவர்கள் இமாம்களுடைய காலங்களிலே ஹாஃபிதுகள் என்று சொன்னால் குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு சொல்லப்படுவதில்லை. 1,00,000 ஹதீசுகளை மனனம் செய்தவர்களுக்கு ஹாஃபிஸ் என்று சொல்லுவார்கள். 3 லட்சம் 4 லட்சங்கள் என்று ஹிஃப்து செய்தவர்களுக்கு ஹுஜ்ஜத் என்று சொல்லப்படும். ஆனால் ஒரு காலங்கள் போய் அது கடந்து நம்முடைய காலங்கள் வருகின்ற நேரங்களிலே ஹாஃபிஸ் என்று சொன்னால் குர்ஆனை 30 ஜுசுக்கள் 6666 வசனங்களை மனதுக்குள்ளேயே அவர்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள், மனனம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் ஹாஃபிதுகள் என்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்குத்தான் இன்று பாராட்டு விழா, அவர்களுக்குத்தான் இன்று பாராட்டு விழா. அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இவர்கள் இங்கு மட்டும் பாராட்டப்படக்கூடியவர்கள் அல்ல, சுவனத்திலும் அவர்களை பாராட்டப்படுகிறார்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீசுகளிலே சொல்லுவார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் ஹாஃபிதுகளை ஓதுங்கள், உத்துல் ஓதுங்கள் என்று சொல்லப்படும். அவர்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஆயத்திற்கும் அவருடைய தகப்பனார்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் அந்தஸ்துக்களை உயர்த்துவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சொர்க்கத்தின் தட்டுகள் 6666 வசனங்களுடைய அடிப்படையில் தான் தட்டுக்கள் இருக்கிறது. பெற்றோர்களின் அந்தஸ்துக்கள் அங்கே உயர்த்தப்படும், அங்கே அவர்களுக்கு பாராட்டு விழாக்கள் நடத்தப்படும். இங்கே நாம் பாராட்டு விழாக்களை நடத்துவது வெறும் சும்மாதான், அவர்களுக்கு மன திருப்தி, பெற்றோர்களுக்கு மன திருப்தி என்பதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களை, இந்த குர்ஆனை மனனம் செய்வது அவர்கள் நினைத்தால் முடியாது, அவர்களின் பெற்றோர்கள் நினைத்தால் முடியாது, இந்த நிர்வாகம் நினைத்தால் முடியாது, அவர்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுகள் நினைத்தால் அந்த குர்ஆனை மனனம் செய்வதற்கு முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குர்ஆன் என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ரஹ்மத், இறைவனால் கொடுக்கப்பட்ட ரஹ்மத் மட்டும்தான். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்தை கொடுத்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் அந்த குர்ஆனை மனனம் செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் மனனம் செய்ய முடியாது. நம்மிலே எத்தனை பேர்கள் குல் ஹுவல்லாஹு சூராவை மனனம் பண்ணி அதில் கூட தவறு விட்டவர்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகள் நினைத்தால் ஹாஃபிதாக முடியாது, பெற்றோர்கள் நினைத்தால் ஹாஃபிதாக முடியாது, ஆசிரியர்கள் நினைத்தால் ஹாஃபிதாக முடியாது, நிர்வாகிகள் நினைத்தால் ஹாஃபிதாக முடியாது. அல்லாஹ் யாரை ஹாஃபில் என்று தேர்வு செய்கிறானோ அவர்கள் மட்டும்தான் ஹாஃபிதாக முடியும். நாம் நினைத்திருப்போம், இவன் எல்லாம் ஹாஃபிஸ் ஆகுவானா, இவன் என்ன குல்வல்லாஹு ஓத தெரியவில்லை, மக்ரஜுகளை சரியாக உச்சரிக்க தெரியவில்லை என்று மக்தப் மதரசாவிலே நாம் நினைத்திருப்போம். அல்லாஹ் அவனுடைய உயர்வை நினைத்து அவனை ஹாஃபிதாக ஆக்குவதும் அவனை ஹாஃபிதாக இல்லாமல் ஆக்குவதும் அல்லாஹ்வுடைய செயல். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வ அவ்ரஸ்னல் கிதாபல்லதி எத்தபைனாக்க, அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய குர்ஆனை என்னுடைய அடியானுக்கு வாரிசாக ஆக்குவதிலே நான் தேர்வு செய்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். என் அடியார்களை நான் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக நான் தான் தேர்வு செய்கிறேன். அவன் குர்ஆனை வாசிப்பதற்கும் அந்த குர்ஆனை மனனம் செய்வதற்கும் நான் தான் தேர்வு செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, ஆசிரியர் தேர்வு செய்தாலும்
பெற்றோர்கள் தேர்வு செய்தாலும், நாம் 4 பிள்ளைகள் பெற்றிருந்தால் ஒரு பிள்ளையை ஹாஃபிஸ் ஆக்கலாம் என்று நாம் நினைத்தாலும் நம்மால் முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான் முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய தரங்களையும் அவர்களுக்கு உயர்த்தியான நன்மைகளையும் வைத்திருக்கிறான் என்பதை சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரியினுடைய கித்தாபுக்கு விரிவுரை எழுதியவர்கள் நமக்கெல்லாம் தெரியும், அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் தேவ்பந்தினுடைய முதல்வராக பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய ஹாஃபிஸ். அவர்கள் மனனம் செய்தவர்கள் எப்படி மனனம் செய்வார்கள் என்று சொன்னால், ஒருவர் ஒரு விஷயத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார், 1000 பக்கங்கள் உள்ள ஒரு கித்தாபை ஒரு மனிதன் படிக்கிறான் என்று சொன்னால், அதை கேட்ட உடனே அடுத்த நிமிடம் அந்த 1000 பக்கங்களை பார்க்காமல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய மனன சக்தி உடையவர்களாக இருந்தார்கள் காஷ்மீரி அவர்கள். அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் அவ்வளவு தரம் உள்ளவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களின் வரலாறு குறிப்புகளிலே பார்க்கின்ற நேரத்திலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி நமக்கு புலப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால், மிக அழகான முறையிலே அவர்கள் பார்க்கின்ற எந்த பார்வையால் விழுகின்றதோ அதை உடனே மனனம் செய்வார்கள். அவர்களால் காதுகளிலால் கேட்கின்றவைகளை உடனே மனனம் செய்யும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் ஒரு நாள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மிஸ்ர் தேசத்திற்கு போனார்கள். மிஸ்ர் தேசத்திலே போய் அல் ஃபைசல் இஸ்லாமிக் லைப்ரரி என்ற ஒரு லைப்ரரிக்கு போனாங்க. இந்த லைப்ரரியில போய் நிறைய கிதாபுகளை பார்த்தார்கள். அறிஞர்கள், ஞானிகள், பட்டதாரி படித்தவர்கள், இவர்கள் எல்லாம் பார்த்தால் புத்தகங்களை படிப்பதிலே, வாசிப்பதிலே மிக விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் அந்த லைப்ரரியிலே போய் நிறைய விஷயங்களை படித்தார்கள். அதிலே குர்ஆனை பற்றி நிறைய விஷயங்கள், 1000 பக்கங்களுக்கு மேல் ஒரு ஆச்சரியமான செய்திகளை படித்தார்கள். உட்கார்ந்து படிச்சுட்டு அந்த நூலகத்தினுடைய பொறுப்புதாரிட்ட கேட்டாங்களாம், இந்த நூலை நான் எங்க ஊருக்கு எடுத்துட்டு போய், இந்தியாவுக்கு எடுத்துட்டு போய் அதை நான் கொஞ்சம் பிரதி எடுத்துட்டு கொண்டு வந்து உங்கள்ட்ட திரும்பி ஒப்படைச்சறேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த நூலகத்தினுடைய பொறுப்புதாரி சொன்னாரு, இது வாசிப்பதற்கு மட்டும்தான் இந்த நூலகம், யாரும் எடுத்து செல்ல முடியாது, எடுத்து போக முடியாது என்பதாக சொன்னார்கள். இவர்கள் எவ்வளவோ சொன்னார்கள், நீண்ட காலங்கள் இது ஆகும், அதனால் நான் இதை கொஞ்சம் எடுத்து போய்விட்டு பிரதிகள் எடுத்துவிட்டு உங்களுக்கு திரும்பி நானே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்ல அவர்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை. இந்த நூலகம் படிப்பதற்கு மட்டும்தான், அதை யாரும் கொண்டு போவதற்கு இங்கே அனுமதி இல்லை என்று அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். உடனே அவர்கள் ஒரு நாள் தங்கி, ஒரு நாள் காலை சுபுகில் இருந்து அவர்கள் இஷா வரையிலேயும் அந்த 1000 பக்கங்களையும் வாசித்து முடித்தார்கள். வாசித்து முடித்து விட்டு அவர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள். அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவிற்கு வந்து அதே போன்று எழுதினார்கள். 1000 பக்கங்களையும் ஒன்று விடாமல் அப்படியே எழுதினார்கள். எழுத்து பூராவும் எழுதிவிட்டு என்ன செய்தார்கள், அந்த 1000 பக்கங்களையும் எழுதி அதை பார்சல் செய்து அங்கே மிஸ்ர் தேசத்தினுடைய நூலகத்திற்கு அனுப்புகிறார்கள். இதையும் அந்த அசலையும் வைத்து ஒத்து பாருங்கள், ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன் என்று அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதை அனுப்பி வைத்த உடனே அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரி வாங்கி படித்தால் எது அசல் என்று தெரியவில்லை, எது அசல் எது ஜெராக்ஸ் என்பதாக தெரியவில்லை, நகல் எது அசல் எது என்று தெரியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எப்படி படித்தீர்களோ அப்படியே எழுதியிருக்கிறீர்கள், எங்களுக்கு கிதாபிலே இருப்பதை போன்று அப்படியே தான் இருக்கிறது என்று அவர்களுக்கு திரும்பவும் அனுப்பப்படுகிறது. அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை தங்களுடைய வருத்தங்களை தெரிவிக்கின்ற நேரத்தில் தான் நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமான செய்தி நமக்கு காத்திருக்கிறது. அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் இது போன்ற ஆலிம்கள், ஹாஃபிஸ்களுக்கு பாராட்டு விழாவிலே நீங்கள் பேச வேண்டும், அவர்களுக்கு பட்டமளிப்பு விழா கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த அழைப்பிற்கு ஏற்றவர்கள் அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்தார்கள். அங்கே நின்று மேடையிலே அவரை அழைக்கப்படுகிறது. அவர்கள் மேடைக்கு மைக்குக்கு முன்னால் வந்து நின்று அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் எதை பார்த்தவுடனும் உடனே அதை படித்து விடுவேன், அதை மனனம் செய்து விடுவேன், எதை கேட்டாலும் நான் மனனம் செய்யக்கூடியவனாக என் வாழ்க்கையில் அல்லாஹ் எனக்கு மனன சக்தியை கொடுத்திருந்தான். ஆனால்
குர்ஆனை என்னால் மனனம் செய்ய முடியவில்லை. இது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. என்னை விட சின்ன வயதிலே வாழக்கூடிய குழந்தை செல்வங்களின் உள்ளங்களிலே அல்லாஹ் அந்த இறைமறையினுடைய வசனங்களை பதிய வைத்திருக்கிறான், என் உள்ளத்தில் அதை பதிய வைக்கவில்லை என்று நான் வருத்தப்படுகிறேன் என்று அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் தான் இவர்களின் உள்ளங்களில் அங்கே பதிய முடியும். அல்லாஹ் நாடாமல் எவ்வளவு சிரமங்கள் எடுத்தாலும் படிக்க முடியாது. வெறும் 3 வருடங்கள் படித்து விட்டால் ஹாஃபிஸ் ஆகிவிடலாம் என்று நினைக்க முடியாது. வெறும் 5 வருடங்கள் படித்து விட்டால் ஆலிமாக முடியும் என்று நினைக்க முடியாது. அல்லாஹ் நாடினால் தான் ஆலிமாகவும் ஹாஃபிஸாகவும் ஆக முடியும். ஆனால் நாம் நினைத்து கொண்டோம், என் பிள்ளைகளை நான் ஒருவனை ஹாஃபிஸாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு போய் வீட்டுக்கு பள்ளிவாசல் மதரசாவிலே கொண்டு போய் விட்டுவிட்டு முதல் அவர் ஓதி ஒரு 3 மாதங்கள் ஓதிவிட்டு என்னால் முடியலன்னு வந்துடுவார். நிறைய பேர்கள் 1 வருடம் ஓதிவிட்டு திரும்பியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் கால் ஜூஸை முடிக்க முடியாமல் திரும்பி விட்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று 30 ஜுசுக்களிலே 29 ஜுசுக்களை முடித்து 1 ஜுசுவை முடிக்காதவர்களும் ஹாஃபிஸ்கள் திரும்பி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், அவர்களின் உள்ளங்களிலே அல்லாஹ் அதை இறக்க வேண்டும், அதை பதிய வைக்க வேண்டும். அது அல்லாஹுவின் செயல் தானே தவிர பெற்றோர்களின் செயல் அல்ல. பெற்றோர்களால் அதை செய்ய முடியாது, நிர்வாகத்தால் அதை செய்ய முடியாது, உலமாக்களால் அதை செய்ய முடியாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆனுக்கு ஒரு 55 பெயர்களை குர்ஆன்லே சொல்றான், வேற வேறு பெயரா சொல்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே இந்த குர்ஆனுக்கு பெயர்களிலே 55 பெயர்களை சொல்லுகிறான். அதிலே மிக முக்கியமான 2 பெயர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை மிக முக்கியமாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறான். ஒன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அல் குர்ஆன், இன்னொன்று அல் கிதாப். அல் குர்ஆன், அல் குர்ஆன் என்று சொன்னால் அது ஹாஃபில்களின் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அன்றைய காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வருகின்ற நேரத்திலே அவர்களின் உள்ளங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், உன் ரப்பே, உன்னை படைத்த ரப்பின் வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள், ஓதுங்கள் ஓதுங்கள் என்று சொன்னுகின்ற நேரத்திலே மா அன பிகாரின், என்னால் ஓத முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதிலிருந்து தெரிகிறதா, நம்மால் நினைத்தால் ஓத முடியாது, மாணவர்கள் நினைத்தால் ஓத முடியாது, அல்லாஹ் நினைக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை 3 முறை சொன்னார்கள். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன பிகாரின், என்னால் முடியாது என்று சொன்னார்கள், என்னால் ஓத முடியாது என்று சொன்னார்கள். ஒன்றுமில்லை, 4வதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருக்க அணைத்தார்கள். இருக்க அணைத்ததில் என்ன நடந்தது? கண்ணியமானவர்களே, ஹார்ட் டு ஹார்ட், இதயத்தோடு இதயம் சந்தித்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இதயமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயமும் சந்தித்தது. 2 இதயங்களும் சந்தித்ததின் அதிலே பாசானதுதான் அல்லாஹ் தஆலாவின் வார்த்தைகள், அது உள்ளே பாசானது என்பதை சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஃபிதுகள் என்று சொன்னால் அவர்கள் சங்கிலி தொடர்கள், அவர்கள் சங்கிலி தொடர்களானவர்கள். எப்படி என்று சொன்னால், இவர்கள் முதல் சங்கிலியினுடைய ஆரம்பம் அல்லாஹ். அல்லாஹுதான் தன் வார்த்தைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே சொல்லுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வார்த்தைகளை தாங்கி கொண்டு வந்துதான் உள்ளத்திலே தாங்கி கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் வஹியாக கொண்டு வந்து பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து பதிவு செய்கின்ற விஷயங்களை பெருமானார் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஓதி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் அன்ஆம், ஹாஃபிதுகளுக்கு எல்லாம் தெரியும், நான் ஹாஃபிஸ் இல்ல, எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஹாஃபிதுகளாக இருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு தெரியும், சூரத்துல் அன்ஆம், விலங்கினங்கள் என்ற தலைப்பிலே அல்லாஹ் ஒரு சூரத்தை இறக்கியிருக்கிறான். மிகப்பெரிய சூரா அது, ஒரே சூரா 1.25 ஜுஸு இருக்கிறது. அந்த சூரா இறங்குகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெருமானாரின் உள்ளத்தில் கொண்டு வந்து பதிய வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 1.25 ஜுஸுவை சஹாபாக்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்து முடித்த உடனே பக்கத்திலே ஒரு சஹாபி உட்கார்ந்திருந்தார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்.
அவர்கள் சொன்னார்கள், நாயகமே நான் ஓதட்டுமா என்று கேட்டார்கள். என்ன ஓதட்டும் என்று கேட்டேன். பெருமானார் கேட்டார்கள், என்ன ஓதுகிறீர்கள்? சூரத்தில் அன்ஆமை நான் ஓதுகிறேன் என்று சொன்னார்கள். சூரத்தில் அன்ஆமையே இப்பொழுதுதானே நான் ஓதி காட்டினேன். ஆம் நாயகமே, நான் ஓதி காட்டுகிறேன் என்று சொன்னார்கள். உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் 1.25 ஜுஸுவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பித்து முடித்தார்கள் என்று வரலாறுகள். அல்லாஹ் நாடாமல் இந்த வசனங்கள் உள்ளே பதியாது. 14 வயதுகள் முடிந்தவர்கள், கைலி கட்டுதல் கூட தெரியாத வயது அந்த வயது. அவர்களுக்கு என்ன விவரம் என்றே தெரியாத வயது. அவர்கள் பாலிகே ஆகாத வயது. அவர் வயதுக்கே வரக்கூடியாத வயதிலே அவர்கள் படித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர்களால் இந்த ஊருக்கு ரஹமத் இறங்குகிறது, அவர்களால் அவர்களுடைய குடும்பத்துக்கு ரஹமத் இறங்குகிறது, அவர்களால் எல்லா விதமான இந்த சுற்று வட்டாரங்களுக்கும் ரஹமத்துக்கள் இறங்குகிறது. அதுக்குத்தான் சொல்லுகிறேன், இந்த நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் மூலமாக இந்த கள்ளக்குறிச்சியிலே ஒரு ஹிஃப்து மதரசாவை உருவாக்குவதற்கு உங்களால் முடியும். நீங்கள் நடத்திய ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டளையோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஹிஃப்து மதரசாவை நீங்கள் உருவாக்குங்கள். அல்லாஹ்வின் ரஹமத்துக்கள் இறங்கக்கூடிய இடம், எல்லா நேரங்களின் வசனங்கள் ஓதப்படக்கூடிய நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே ஹாஃபிதுகளை பற்றி சொல்லுவார்கள். ஹாஃபிதுகள் மிகப்பெரிய பாக்கியம் உடையவர்கள். அதிலும் பெருமானார் நமக்கு அச்சுறுத்தி சொன்னார்கள், ஹாஃபிதுகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் மறந்தால் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறார். அவர்கள் மறந்தால் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 55 பெயர்கள் இருக்கின்ற இந்த குர்ஆனுக்கு 2 பெயர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். ஒன்று அல் குர்ஆன். அல் குர்ஆன் ஹாஃபிதுகளுடைய உள்ளங்களில் பதியப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அவர்கள் வெறும் ஹாஃபிஸ்களாக குர்ஆன் வசனங்களை ஓதி 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 அதை அல்லாஹ்வின் பக்கமாகவும் அவர்களுக்கு பக்கமாகவும் அதை நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்கிறார்கள். இரண்டாவது அல் கிதாப் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அல் கிதாப் என்று சொன்னால் அது ஆலிம்கள் மூலமாக வெளியாகக்கூடியது. குர்ஆனுடைய அந்த விளக்க உரைகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், தப்சீர்கள், இவைகள் எல்லாம் ஆலிம்களின் மூலமாக வெளியாகக்கூடியதற்கு கிதாப். இந்த 2 பெயர்களின் மூலமாகத்தான் இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஃபிஸ்களையும் ஆலிம்களையும் சாதாரணமாக நீங்கள் எடை போட்டு விட வேண்டாம். காரணம் என்னவென்று சொன்னால், ஹாஃபிதுகளும் ஆலிம்களும் அவர்கள் அல்லாஹ்வின் குடும்பத்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் குர்ஆன் உடையவர்கள். அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வின் குடும்பத்தார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வின் குடும்பத்தார்களாக அமர்ந்திருக்கின்ற இந்த குழந்தைகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அவர்களின் பெற்றோர்களை கபூல் செய்ய வேண்டும். இவர்கள் உருவாகுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களுடைய ஆசிரியர்கள், அந்த மஹல்லாவாசிகள் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் இல்லங்களிலே ஒவ்வொரு ஹாஃபிஸ்கள் என்ன எல்லா பிள்ளைகளையும் ஹாஃபிஸ்களாக ஆக்குவதற்கு உருவாக்க வேண்டும். ஆண் பிள்ளைகளைத்தான் ஹாஃபிஸ்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பெண் பிள்ளைகளையும் நீங்கள் ஹாஃபிஸ்களாக ஆக்க வேண்டும். கண்ணியமானவர்களுடைய செய்தியை உங்களுக்கு பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை. என்னுடைய கடைசி மகள் ஹாஃபிஸ் பட்டம் பெறக்கூடிய, இன்னும் 2-3 மாதங்களுக்கு பின்னால் பட்டம் பெறக்கூடியவளாக இருக்கிறாள். அவருக்காக வேண்டியும் நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான கைர்கள் பரக்கத்துக்களையும் இந்த குர்ஆனுடைய தொடர்போடு ரமலானை கழிக்கக்கூடியவர்களாக, ரமலானை ஆரோக்கியமாக நாம் சந்திக்கக்கூடியவர்களாக, ரமலான் நம்மை ஆரோக்கியமாக சந்திக்கக்கூடியவர்களாக, நல்ல பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான நன்மைகளையும் ரமலானில் முழுமையாக பெறுவதற்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சிறப்பாக